இந்த ஆடி மாதத்திற்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான மக்கள் தெரிந்துக்க வேண்டிய அமாவாசை அப்படின்றது நம் முன்னோர்களுக்கான தினம். நம் முன்னோர்களை பூஜிக்கக்கூடிய தினம். இந்த நாளில் நம்ம வீட்டுடைய வாசலில் நம்ம கோலமே போட மாட்டோம். ஏன்னா கோலம் போட்டால் அங்கே பூஜை செய்யறதுக்கான ஒரு மங்களமான ஒரு விஷயம்ன்றதுனால முன்னோர்கள் உள்ளார வர மாட்டாங்க. பூஜை அறையில் நம்ம விளக்கேற்றி படையல் போட்டு முன்னோர்களை வழிபடக்கூடாது. ஆண்கள் மட்டும்தான் தர்ப்பணம் கொடுக்கணுமா, முன்னோர்களுக்கு படையல் போட்டு பூஜை பண்ணணுமா அப்படி கிடையாது. பெண்களும். என்னுடைய கருத்துப்படி 2 கிருத்திகையுமே ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை தான், ஆடி கிருத்திகை தான். அதனால 2 கிருத்திகையுமே கொண்டாடலாம். 2 கிருத்திகையிலுமே முருகப்பெருமானை வழிபடும் போது நாகங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற இடத்துல போய் அப்படியே மஞ்சள் பொடியை வாங்கிட்டு போய் கட் பண்ணி அப்படியே அந்த பேப்பரோடையே கொட்டி அந்த பேப்பரை அங்கேயே போட்டுருவாங்க. எல்லாரும் பால் வாங்கிட்டு போய் அப்படியே கட் பண்ணி அந்த கவரோடையே பாலை ஊற்றி அப்படியே அங்கே போட்டுருவாங்க. இதனால எந்த பயனுமே கிடையாது. அது ஆடி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை ஏன் பெரிய கிருத்திகை அப்படின்னு சொல்றாங்கன்னா, அம்மனின் மாதமான இந்த நாள்ல தாயோடு சேர்ந்து மகனையும் சேர்ந்து நம்ம வழிபடும் போது நமக்கு நெல்லி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆடி மாத சிறப்புகள் பற்றியும் ஆடி மாதம் வர இருக்க விசேஷ நாட்கள் பற்றியும் பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட சன்னியாசினி சிவசக்தி யோகினி இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஓம் குருபியோ நமக. நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஆடி மாதம் அப்படின்னாலே ஒவ்வொரு நாளுமே விசேஷ நாட்களாக தான் இருக்கும். அடுத்தடுத்து நிறைய விசேஷ நாட்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. ஆடி மாதம் அப்படின்றது அம்மனின் மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதத்திற்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான மக்கள் தெரிந்துக்க வேண்டிய சிறப்புகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் ஏன் அம்மனின் மாதம் அப்படின்னு சொல்லணும்னா, அம்மன் அவதரித்த மாதம் இந்த ஆடி மாதம். அம்மன் ருதுவான மாதம் ஆடி மாதம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் இது இவ்வளோ நாள் பார்த்திங்கனாக்கா நம்ம இப்போ இங்கே எப்படி பகல் இரவோ அந்த மாதிரி மேலே பகல் இரவு அப்படின்னு இருக்குது. தேவர்களுக்கும் பார்த்திங்கனாக்கா 6 மாதம் பகல் பொழுது, 6 மாதம் இரவு பொழுது அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு இரவு பொழுது ஆரம்பம் இதிலிருந்து ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும். இந்த நாளில் தான் நம்ம முன்னோர்கள் நம்ம இல்லத்தை தேடி வரக்கூடிய நாட்களும். இதில் இத்தனை சிறப்புகள் இருக்குது. இந்த நாளில் நம்ம இறைவனை வழிபடுவதும் சரி, நம் முன்னோர்களை வழிபடுவதும் சரி, அவங்களுடைய அருளையும் அனுகிரகத்தையும் நம்ம எளிதாக பெற முடியும். நிச்சயமா ஆடி மாதம் அப்படின்னாலே ஆடி அமாவாசை ரொம்பவே ஒரு சிறப்பான நாளாக சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆடி அமாவாசை நாளில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும்? அதை தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி தேவர்களுக்கு இரவு பொழுது. இந்த ஆடி அமாவாசையின் போது தான் நம் முன்னோர்கள் மேலிருந்து கீழே இறங்கி நம் இல்லம் நாடி வர்றதா ஐதீகம். நம்ம புரட்டாசி மாதம் அமாவாசையில் அவங்க நம் இல்லம் வந்துட்டதா ஐதீகம். தீபாவளி போது வரக்கூடிய அமாவாசை அவங்க திரும்பவும் மேலே போகிறதா ஐதீகம். அதனால நம்ம தீபாவளிக்கு முன்னாடி நாள் நம்ம யம தீபம் அப்படின்னு ஏற்றி வைப்போம். ஏன்னா நம்ம முன்னோர்கள் மேலே போகும்போது அவங்களுக்கு நம்ம வெளிச்சம் காட்டுறதுக்காக அந்த விளக்கு நம்ம ஏற்றி வைப்போம். அதனால் இவ்வளோ சிறப்புகள் இருக்குது. நம்ம முன்னோர்கள் நம்ம இல்லம் தேடி வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசைன்றது ரொம்ப சிறப்பு. பொதுவாகவே அமாவாசை அப்படின்றதே நம்ம முன்னோர்களுக்கான நாள் தான். இந்த அமாவாசையை எல்லாரும் நிறைய பேர் வீட்டில் பூஜை அறையில் பூஜை மாதிரி பண்ணி அங்கே படையல் போட்டு கற்பூரம் தூப தீபாரதனை எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த நம்ம பக்தி சேனல் மூலமாக நான் மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா, அமாவாசை அப்படின்றது நம் முன்னோர்களுக்கான தினம். நம் முன்னோர்களை பூஜிக்கக்கூடிய தினம். இந்த நாளில் நம்ம வீட்டுடைய வாசலில் நம்ம கோலமே போட மாட்டோம். ஏன்னா கோலம் போட்டால் அங்கே பூஜை செய்கிறதுக்கான ஒரு மங்களமான ஒரு விஷயம்ன்றதுனால முன்னோர்கள் உள்ளார வர மாட்டாங்க. அதனால் அமாவாசையும் போது நம்ம கோலமே போட மாட்டோம். அப்படி இருக்கும்போது பூஜை அறையில் நம்ம விளக்கேற்றி படையல் போட்டு முன்னோர்களை வழிபடக்கூடாது. நம் முன்னோர்களுக்கென்று ஒரு இடத்துல அவர்களுடைய புகைப்படம் வைத்து அங்கே ஒரு மனை போட்டு அதில் ஒரு விளக்கேற்றி வைத்து அந்த இடத்துல தான் நம்ம படையல் போட்டு அவங்களுக்கு நம்ம பூஜை செய்யணும். சரி,
அவங்களுடைய புகைப்படமே இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு மனையில் ஒரு விளக்கேற்றி நம் முன்னோர்களை மனதார நினைத்து அந்த விளக்கை பார்த்து வணங்கினாலுமே நம் முன்னோர்களின் ஆன்மா அங்கே வந்துட்டதா ஐதீகம். அந்த இடத்துல நம்ம படையல் போட்டு நம்ம முன்னோர்களை வழிபடலாம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து சாஸ்திரையில் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி நம்ம நேரமின்மை, வேலைக்கு போகணும், அவங்களுடைய நேரம் நம்மளுடைய நேரம்லாம் இருக்கிறதுனால நம்மளால் தர்ப்பணம் கொடுக்க முடியாது. அப்போ வந்து ஆடி அமாவாசையும் புரட்டாசி அமாவாசையும் தை அமாவாசையும் பெரிய அமாவாசை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா வருடம் முழுக்க நம்மளால் செய்ய முடியாட்டாலும் இந்த 3 அமாவாசை நம்ம செய்யும்போது நமக்கு முன்னோர்களுக்கு நிறைய நன்மைகள் அவங்களுக்கும் கிடைக்கும், அவங்களோட ஆசீர்வாதம் மூலமாக நமக்கும் கிடைக்கும். ஆகவே தர்ப்பணம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ வந்து சாஸ்திரம் இல்லாதனால நம்ம எப்படி தர்ப்பணம் கொடுக்கறது, இந்த கேள்வியும் மக்கள்கிட்ட இருக்கும். முதல்ல நம்ம படையல் போட்டு பூஜை பண்ண, நீங்கள் படையல் போட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல ஒரு மனை போட்டு நீங்கள் விளக்கேற்றி படையல் போட்டு உங்கள் முன்னோர்களை நினைத்து நீங்கள் பூஜை செய்து அதை கொண்டு போய் காக்கைக்கு வைத்து வானத்தை பார்த்து சூரிய பகவானை பார்த்து, ஏன்னா அவர் தான் வந்து பித்ரு காரகன், அந்த இடத்துல அவரை பார்த்து உங்கள் முன்னோர்களை நினைத்து நீங்கள் வந்து வணங்கி நமஸ்காரம் செய்து நீங்கள் காக்காவை கூப்பிட்டு சாப்பாடு வைக்கும்போது அது உங்கள் முன்னோர்களை சென்று சேருவதாக ஐதீகம். அதுமாரி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அப்போ நாமளே தர்ப்பணம் கொடுக்கலாம். அதுவும் எளிதாக நான் மக்களுக்கு வந்து இதன் மூலமாக சொல்லித்தரேன். ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க, ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க, அதில் தண்ணி, அதில் வந்து எள் போடக்கூடிய ஒரு முறை இருக்குது. அது கூட நம்ம வந்து மக்கள் வந்து குழப்பிக்க வேணாம். ஒரு எல்லை எடுத்து அந்த தண்ணியில் போட்டுடலாம். தண்ணியில் போட்டு அந்த ஒரு மணை போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த தாம்பாளத்தில் இந்த இடத்துல வந்து நம்ம நீர் ஊற்றிக்கிட்டே நம் முன்னோர்கள் யார் இல்லையோ அவங்க பேர் சொல்லி எல்லா முன்னோர்களையும் மனசில் நினச்சிக்கிட்டு தர்ப்பயாமி 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 அப்படின்னு நம்ம 3 தடவை சொல்லி அந்த எள்ளு நீரை ஊற்றினாலுமே அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்ததுக்கு சமமாகும். நம்ம இப்படி ஊற்றுறது வந்து நம்ம தேவர்களுக்கு, நம்ம குளத்தில் போய் நீராடும் போது இப்படி தண்ணி எடுத்து நம்ம கொட்டுவோம். இப்படி பண்ணும்போது நம்ம ரிஷிகளுக்கு, இந்த இடத்துல நம்ம பண்ணும்போது நம்ம முன்னோர்களுக்கு. ஆகவே அந்த மாதிரி நாமளே வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்கும், ஆண்கள் மட்டும்தான் வந்து தர்ப்பணம் கொடுக்கணுமா, அதே மாதிரி வந்து முன்னோர்களுக்கு படையல் போட்டு பூஜை பண்ணணுமா? அப்படி கிடையாது. பெண்களும் தங்களுடைய தாய் தந்தையருக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். அவங்களுடைய மாமனார் மாமியார் இல்லை அப்படின்னும்போது அவங்களோட புகைப்படம் கூட இவங்களுடைய அம்மா அப்பாவோட புகைப்படமும் வைத்து அவங்க படையல் போட்டு பூஜை செய்து காக்கைக்கு சாதம் வைத்து எல்லா முன்னோர்களையும் நினைத்து வழிபடலாம். ஆகவே இந்த அமாவாசையில், தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசையில் நாம் வந்து இது செய்யும்போது நம் முன்னோர்களுக்கு ஆத்ம சாந்தி கிடைப்பதோடு அவங்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைத்து வாழ்க்கையில் நாம் மேலே மேலே நம்ம முன்னேறி செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். நிச்சயமா இந்த அமாவாசை வழிபாட்டோடு சேர்த்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கு குலதெய்வமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வம் சாபம் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட இந்த அமாவாசை விரதம் இருக்கிறனால சரியாகுமா? பித்ரு தோஷம் தான் நிறைய விஷயங்களுக்கு வந்து தடையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கல்வி, திருமணம், வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா பித்ருவோடைய தோஷம். பித்ரு சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்ரு சாபம் இல்லை, எப்பவும் பித்ருக்கள் வந்து நமக்கு வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க, நல்லது தான் நினைப்பாங்க. ஒரு கோபம் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஏன்னா நம்ம அவங்கள மறந்துட்டோம், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நம்ம எதுவுமே செய்யலைன்ற அந்த ஒரு கோபம் வந்து முன் ஜென்மத்தில் நம்ம தாய் தந்தையருக்கு நம்ம வந்து சாப்பாடு போடாமல் இருந்திருப்போம், இல்லை ஏதோ ஒரு அவங்கள வந்து கஷ்டப்படுத்திருப்போம். அதுதான் இந்த ஜென்மத்தில் நமக்கு தோஷமாக வந்திருக்கும். ஆகவே நம்ம வந்து அதை வந்து பித்ரு சாபம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதனால தான் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தடையாக இருக்கும். நம்ம படிப்பு, வேலை, மருத்துவம், உடல் ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் தடையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு நிவர்த்தி கிடைக்கும். இப்போ சில பேருக்கு அம்மா அப்பா இருப்பாங்க, அப்போ பித்ரு தோஷம் இருக்கும், ஆனால் அம்மா அப்பா இருப்பாங்க. அப்போ அவங்க படையல் போட்டு பூஜை பண்ண முடியாது, தர்ப்பணம் கொடுக்க முடியாது. அப்போ அந்த பித்ரு தோஷத்தை நீக்கிறதுக்கு என்னன்னா அதுக்கும் நம் முன்னோர்கள் ஒரு வழி வச்சிருக்காங்க. அதுதான் மோட்ச தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி அன்னைக்கு நிலவு வந்த பிறகு நம்ம மொட்டை மாடியில் போய் நிலவை பார்த்து நம் முன்னோர்களை நினைத்து வணங்கி ஒரு அகல் விளக்கு, ஒரு அகண்ட அகல் விளக்கில் நெய்யோ நல்லெண்ணெயோ இழுப்பெண்ணெயோ விட்டு நம்ம ஒரு திரி போட்டு அதற்கு பொட்டு வைத்து எல்லாம் வைத்து நம் முன்னோர்களை நினைத்து நம்ம பூஜை அறையில் வந்து அந்த விளக்கேற்றி நம்ம பூஜை செய்யும்போது அன்றைக்கி வந்து நம்ம என்ன நைவேத்தியம் இருக்கோ அதை நைவேத்தியம் செய்து தீபாராதனை காட்டும்போது அதை மோட்ச தீபமாக நாம் நினைத்து ஏற்றும்போது நமக்கு பித்ரு தோஷம் நீங்கும்.
அப்போ அம்மா அப்பா இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணலாம். அம்மா அப்பா இல்லாதவங்க அமாவாசையில் இந்த மாதிரி நம்ம வந்து படையல் போட்டு பூஜை செய்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தர்ப்பணம் செய்யும்போது கண்டிப்பாக முன்னோர்களின் அந்த இது தோஷம் நீங்கி அவங்களோட அனுகிரகம் பெற்று வாழ்க்கையில் நம்ம மேலே மேலே முன்னேற முடியும். இப்போ இந்த ஆடி மாதத்திலேயே ஆடி கிருத்திகையும் ரொம்ப விசேஷமான ஒரு நாள். ஆனால் 2 கிருத்திகை வருது. எதை வந்து எடுத்துக்கிறதுன்னு மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ எந்த கிருத்திகையை நம்ம வந்து எடுத்துக்கணும்? ஆமாம், இது வந்து நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. ஏன்னா ஆடி மாதத்தில் 2 கிருத்திகைகள் வந்தாலுமே மக்களுக்கு வந்து நிறைய கேள்விகளும் வந்துடும். இப்போ 20ஆம் தேதி ஒரு கிருத்திகை வருது, 27ல் ஒரு கிருத்திகை வருது, 16/8 வந்து ஒரு கிருத்திகை வருது. இப்போ நம்ம வந்து திருத்தணி கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா 16ஆம் தேதி கொண்டாடுறாங்க. நம்ம வடபழனி கோவில்லையும் 16ஆம் தேதி கொண்டாடுறாங்க. அதே பழனி கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா 20ஆம் தேதி கொண்டாடுறாங்க. ஒரு கோவில்லையும் அந்த கோவிலுக்கென்று வழிமுறைகள் வந்து வச்சிருப்பாங்க. அதனால நாம் வந்து அதுக்கு போக வேணாம். இப்போ ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே 2ஆவதாக வரக்கூடிய திதியில தான் வந்து நட்சத்திரத்தில் தான் வந்து கொண்டாடுவாங்க. முதல் இதில் வர்றதை வந்து கொண்டாட மாட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய இது ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும்போது இங்கே குழப்பங்கள் வரும். என்னுடைய கருத்துப்படி 2 கிருத்திகையுமே ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை தான், ஆடி கிருத்திகை தான். அதனால் 2 கிருத்திகையுமே நாம் வந்து கொண்டாடலாம். 2 கிருத்திகையிலுமே முருகப்பெருமானை வழிபடும்போது நோன்பு இருந்து வழிபடும்போது நமக்கு முருகப்பெருமானின் அனுகிரகமும் அருளும் நமக்கு கிடைக்கும். இந்த கிருத்திகை விரதம் முறையா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, இன்னைக்கு வந்து நேரமின்மை அப்படின்றது இருக்கு. நிறைய பேருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றதும் இருக்கு. அதனால நம்ம வந்து நோன்பு இருந்து தான் வந்து முருகப்பெருமானை வழிபடணும் அப்படின்றது கிடையாது. அன்னைக்கு நாம முருகப்பெருமானை வழிபடணும், அவ்வளோதான். நம்ம வீட்டில் முருகப்பெருமான் புகைப்படம் இருக்கு அல்லது விக்கிரகம் வைத்திருக்கோம் அப்படின்னா அதற்கு அபிஷேகம் செய்து அதற்கு வந்து மலர் தூவி நம்ம என்ன நைவேத்தியம் செய்ய முடியுமோ அது செய்து, முருகருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து திருப்பாகம், அது செய்ய முடிஞ்சாக்கா அதை செய்து வச்சு நாம் வந்து பூஜை செய்யலாம். அது இல்லாமல் நம்ம கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை, அதாவது பாடல் பெற்ற ஸ்தலம்லாம் எல்லா கோவிலுமே இன்றைக்கி முருகர் கோயில் வந்து கூட்டமாக தான் இருக்குது. ஆகவே எந்த கோயிலில் முருகர் இருக்காரோ அந்த கோயிலில் போய் அன்றைக்கி முருகப்பெருமானை நம்ம தரிசனம் செய்வது நமக்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா முருகர் வந்து ஞானத்தின் சொரூபம். ஆகவே குழந்தைகளையும் நம்ம கூட்டிட்டு போய் நம்ம வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வைப்பது நிறைய குழந்தைகளுக்கு வந்து கல்வி ஞானம் வந்து அதிகரிக்கும், நமக்கும் வந்து நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும். ஆகவே அன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பூஜை செய்கிறதோட முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்வதும் நமக்கு நிறைய நன்மைகளை தேடித்தரும். இன்னொரு விசேஷமான நாள் அப்படின்னா ஆடிப்பூரம். ஸோ ஆடிப்பூரம் அன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும்? ஆடி பூரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி குழந்தைக்காக தான் வந்து ஏங்கி தவிச்சிட்டு இருக்காங்க. நிறைய மருத்துவமனைக்கெலாம் போயிட்டு இருக்காங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மருத்துவத்தோடு சேர்ந்து இறையருளும் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம மருத்துவம் செய்யலாம், அதே சமயத்தில் நம்ம இறைவனுடைய அருள் பெறுவதற்கான முயற்சி செய்யும்போது 2மே சேர்ந்து சீக்கிரமாக நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆகவே இந்த ஆடி பூரத்தில் அம்மனுக்கு வளைகாப்பு செய்வாங்க எல்லா கோவில்களுமே. அப்படி செய்யக்கூடிய கோயில்களில் அதுவும் புட்லூர் மாரியம்மன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புட்லூர் மாரியம்மன் குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தலம். அது ஏதோ ஒரு ஸ்தலத்தில் அங்கே போக முடிஞ்சால் அங்கே, ஏன்னா மக்கள் இது சொல்லிட்டா உடனே அங்கே போய் அன்னைக்கு கூட்டத்தில் போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் எங்கெல்லாம் அம்மனுக்கு வந்து வளைகாப்பிட்டு பூஜை செய்கிறாங்களோ அங்கே நாம் வளையல் வாங்கி கொடுத்து நம்ம மனதார கணவன் மனைவியாக தான் போகணும், தனித்தனியாக போகக்கூடாது. கணவன் மனைவியாக சேர்ந்து சென்று அங்கே வளைகாப்பு அம்மனுக்கு கொடுத்து வளைகாப்பிட்டு அதை நம்ம பார்த்து, இந்த வருடம் உன் கை நிறைய வளையல் நான் போடுறேம்மா, அடுத்த வருடம் என் கை நிறைய வளையல் போட்டு வளைகாப்பு செய்யறதுக்கு அருள் புரி அப்படின்னு மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா முழுகாமல் இருப்பாங்க நிறைய பேர். அவங்க வந்து இந்த நாளில் அம்மனுக்கு வளைகாப்பிட்ட வளையலை வாங்கி போட்டுக்கிட்டா சுகப்பிரசவம் நடக்கும், தாயும் சேயும் வந்து நலமாக இருப்பாங்க. ஆகவே இந்த ஆடிப்பூரம் வந்து குழந்தை பாக்கியம் வந்து வேணும் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப சிறந்த ஒரு நாளும் கூட. இந்த நாளில் வந்து நம்ம இந்த மாதிரி வழிபாடு முறை செய்யும்போது சீக்கிரமாக நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா அம்மன் ருதுவான மாதம் நான் சொன்னேன். ஏன்னா இந்த நாளில் தான் வந்து நம்ம வந்து நமக்கு மாரியா மழை காலமும் தொடங்கக்கூடிய ஒரு காலமும் கூட. இந்த நாளில் தான் மாரியம்மனுக்கு விழா எடுப்பாங்க, பாலாபிஷேகம் செய்வாங்க. இந்த பாலாபிஷேகம் செய்கிறதுனுடைய சிறப்பு என்னென்னா, அம்மன் ருதுவான காரணத்தினால நம்ம பால் ஊற்றி அம்மனை குளிர வைப்பதாக ஐதீகம். ஆகவே நம்ம வந்து
பால் அபிஷேகம் செய்யக்கூடிய அம்மன் கோவில்களில் நம்ம கொண்டு போய் பால் அபிஷேகம் செய்யும்போது அதனால் நமக்கு நிறைய சிறப்புகள் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கூழ் வாத்தல் அப்படின்றது நம்ம கேள்விப்படுவோம். ஆடி மாதம்னாலுமே கூழ் தான். அதனால் எதுக்காக நம்ம முன்னோர்கள் வந்து இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா, ஆடி மாதம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய வெயில் காலத்தை நம்ம எதிர்கொண்டு மழைக்காலம் தொடங்கக்கூடிய ஒரு மாதம். உடனே நம்ம உடம்பு வந்து ஒரு குளிரை நோக்கி போகும்போது நம்ம உடல் ரீதியான பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ளும். எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம உடம்புல இருக்காது. ஆகவே இந்த ஆடி மாதத்தில் கூழ் வார்த்தல் அப்படின்னும்போது அந்த கூழை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல் குளிர்ச்சியாகவும் அந்த ஒரு பெரிய ஹீட்லேருந்து நம்ம உடம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ச்சி அடைந்து வருகின்ற மழை காலத்தில் அந்த மழையை எதிர்கொள்ளக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கும். ஆகவே தான் நம் முன்னோர்கள் இந்த ஆடி மாதத்தில் கூழ் வார்த்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஆகவே மெய்ஞானமும் விஞ்ஞானமும் சேர்ந்து இத்தனை நன்மைகளை வந்து இந்த மாதத்தில் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ஆகவே நம்ம இந்த மாதத்தில் வந்து கூழ் வார்த்து நம்ம மற்றவங்களுக்கு விநியோகம் செய்கிறதும் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம அதை வாங்கி சாப்பிட்றதும் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். இந்த ஆடி மாதத்திலேயே வந்துட்டு கருட பஞ்சமி, நாக பஞ்சமி இந்த நாட்கள்லாம் கூட வருது. ஸோ இந்த நாட்களில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? இந்த பண்ணக்கூடாதுன்ற விஷயத்த வந்து முதல்ல சொல்லணும் நான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நாக பஞ்சமி அப்படின்னோடனே எல்லாருமே போகக்கூடிய பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னன்னா, நாகங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற இடத்துல போய் அப்படியே வந்து மஞ்சள் பொடியை வாங்கிட்டு போய் கட் பண்ணி அப்படியே அந்த பேப்பரோடையே கொட்டி அந்த பேப்பரை அங்கேயே போட்டுருவாங்க. எல்லாரும் பால் வாங்கிட்டு போய் அப்படியே கட் பண்ணி அந்த கவரோடையே பாலை ஊற்றி அப்படியே அங்கே போட்டுருவாங்க. இதனால எந்த பயனுமே கிடையாது. நீங்கள் புண்ணியம் தேடி நன்மையை எதிர்நோக்கி நீங்கள் போய் செய்யக்கூடிய எதுவுமே நடக்கவே நடக்காது. நாம் முதல்ல ஒரு சுத்தத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். அழகாக ஒரு கிண்ணத்தில் அல்லது ஒரு தொன்னையில் நாம் வந்து மஞ்சள் பொடி எடுத்துக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் பால் எடுத்துகிட்டு போய் அழகாக வந்து ஒவ்வொருத்தராக வந்து போயிட்டு நம்ம எந்த அளவுக்கு அந்த இடத்த சுத்தமாக மெயின்டைன் பண்ணமோ அந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுட்டு அந்த அளவுக்கு இறைவனுக்கு நம்ம எந்த அளவுக்கு சமர்ப்பணத்தோட எந்த அளவுக்கு நம்ம வந்து என்ன சொல்ல ஒரு மரியாதைன்னா நம்ம பெரியவங்க கிட்ட எப்படி பேசுவோம் அந்த மாதிரி இறைவன்கிட்ட நம்ம எப்படி நம்ம வந்து அவரை பூஜிக்கிறோமோ அதே மாதிரி தான் நமக்கு நடக்கும். ஆகவே இந்த நிகழ்ச்சி மூலமாக மக்களுக்கு சொல்கிறது, இந்த நாக பஞ்சமி அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் போய் நாகத்திற்கு நீங்கள் அபிஷேகம் செய்யும்போது ஒரு கிண்ணத்தில் வந்து பால் எடுத்துகிட்டு போங்க, ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு போங்க. அழகாக பால் விட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் விட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து முறையாக அது செய்யும்போது நமக்கு நாகங்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நாக சதுர்த்தி வந்து நம்ம வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளை தரக்கூடியது. அதே மாதிரி கருட பஞ்சமியும் நமக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது. அதனால் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாக பஞ்சமியும் கருட பஞ்சமியும் நம்ம வந்து பின்பற்றும் போது நமக்கு நாகதோஷம் இருந்தாக்கா அந்த நாகதோஷம் வந்து நமக்கு சரியாகும். அதாவது நாகத்தை வழிபடும் போதும் நமக்கு அந்த தோஷம் சரியாகும், கருடரை வழிபடும் போதும் நமக்கு அந்த தோஷம் வந்து சரியாகும். ஆகவே இந்த ஆடி மாதத்தில் நம்ம முன்னோர்களின் ஆசையும் நம்ம பெற முடியும், அம்மன் அருளையும் பெற முடியும். இந்த ஆடி மாதத்தில் தான் ஆண்டாள் அவதரித்த மாதமும் இந்த மாதம்தான். ஆகவே ஆண்டாளுடைய அருளையும் நம்ம பெற முடியும். கருடருடைய அருள், நாகங்களுடைய அருள், இத்தனை விஷயங்கள் வந்து இந்த ஆடி மாதத்தில் இருக்குது. ஆகவே இந்த ஆடி மாதத்தை வந்து வெறும் கொண்டாட்டமான மாதமாக மட்டும் பார்க்காம இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு அந்தந்த நாளில் அந்தந்த பூஜை முறைகளை கடைபிடித்து அந்தந்த தெய்வங்களை வழிபட்டு, அதுவும் முருகப்பெருமான், அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை ஏன் பெரிய கிருத்திகை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அம்மனின் மாதமான இந்த நாளில் தாயோடு சேர்ந்து மகனையும் சேர்ந்து நம்ம வழிபடும் போது நமக்கு வந்து இன்னும் சிறப்பு, இன்னும் அவருடைய அனுகிரகத்தை வந்து பெறுறதுக்கான அவருடைய நன்மைகள் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். ஆகவே இந்த ஒரு 30 நாளில் நம்ம முருகப்பெருமானுடைய அருள் பெற முடியும், நம் முன்னோர்களுடைய அருள் பெற முடியும், அம்மனின் அருள் பெற முடியும், நாகங்களுடைய அருள் பெற முடியும், கருடருடைய அருள் பெற முடியும். இத்தனை சிறப்புகளையும் நாம் சரியாக பின்பற்றி வழிமுறையோடு வழிபட்டு எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழணும்னு இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய நேரம் ஒதுக்கி ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள், வழிபாட்டு முறை, விரத முறை அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய பயனுள்ள தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. ஹரஹர மகாதேவா.